ஒரு வழியா புயல் மலண்டு அவ்வளோ நல்ல வேலை பெய்ட்டுப்பா. என்ன ஒரு நாளோ இல்லை 2 நாளோ பெஞ்சிருந்துன்னு வச்சுக்கேன், என் வீடு ஃபுல்லாக தண்ணியாக இருக்கும் பார்த்துக்க. ஏதோ அந்த 2 மூட்டையை வச்சு ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. இல்லைன்னா அவ்வளோதான் பார்த்துக்க. ஏக்கா ஆமாக்கா, நாங்க வெளியே சுத்தம் பண்ண பத்தியில அங்க நிறைய பேர் வீட்டுக்குள்ள தண்ணி போயிட்டுக்கா. பார்க்க கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்து பார்த்துக்கிடுங்க. வேற என்ன பண்ண, எல்லாம் விதி நினைச்சிட்டு அந்த ஆள போயிட்டோம். ஆமா ஆமா, அப்படியே ரொம்ப நடிச்சு தள்ளாத. மழை வருதுன்னு நல்ல மழையில ஆட்டம் போட்டுட்டு அங்க இங்கன்னு சுத்தி விட்டு இப்போ வந்து சும்மா சீனா போட்டுட்டு அடக்கியோ. அப்படி சொல்லுங்கக்கா. ஏக்கா என்னக்கா இப்படி சொல்றீங்க? இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டமா தானக்கா இருக்கும். என் வீட்டுக்குள்ளேயே தண்ணி வந்துட்டு பாருங்க. நானே அவ்வளவு பொருளையும் தூக்கிட்டு உங்க வீட்டுக்கு வந்தேன். அதே மாதிரி தானக்கா எல்லார் வீட்லயும் இருக்கும். அதான்க்கா சொன்னேன். அப்படி அந்த மலைக்குள்ள எங்கடி போய் சுத்தினிய? எக்கா அதுவாக்கா அவ்வளோ இடத்துல தண்ணி கெட்டி கிடந்துக்கா. ஸ்கூட்டில ரவுண்ட் அடிச்சோம். அதுக்கப்புறம் ஒரு வட்டாவை கவுத்தி போட்டு அதுக்குள்ள உட்காந்து கப்பல் மாதிரி அதுக்குள்ள ரவுண்ட் அடிச்சோம். அது மட்டும் இல்லக்கா. ஏடி வாய மூடுடி. வேற என்ன பண்ணீங்க? எக்கா வேற ஒன்றும் இல்லக்கா, வேற அப்படியே சுத்திட்டு அப்படியே வந்துட்டோம்க்கா. ஏ சின்ன பொண்ணு, என்னடி அவகிட்ட சொன்னா? ஏதோ இப்போ திரும்பி ஏதோ சைகை காமிச்ச மாதிரி இருந்து. ஏக்கா நான் எதுவும் சொல்லலையேக்கா. ஏ இழுவ இப்ப சொல்ல போறியா இல்ல இப்படி? ஏக்கா அது 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 மட்டும் இல்லக்கா. மழை வெள்ளத்துல நிறைய பொருள் அடிச்சு வந்துச்சுக்கா. ஃப்ரிட்ஜு, பீரோ, வாஷிங் மிஷின், மிக்ஸி, கிரைண்டர் அவ்வளவு வந்துச்சுக்கா. அவ்வளோத்தையும் அள்ளிட்டு பொறுக்கிட்டு வந்தோம். அடைச்சா உங்களுக்கு அசிங்கமா இல்ல? அடுத்தது வீட்டுல உள்ள பொருள் எல்லாம் இப்படி மழை வெள்ளத்துல வந்திருக்குன்னு ஒரு கவலை இல்ல? அதை அவ்வளோத்தையும் பெருக்கிட்டு வந்தீங்களாக்கோ நீங்க? ஏக்கா ஆமாக்கா, பீரோலாம் நல்ல பீரோவா இருந்து பார்த்துக்கிடுங்க. அதான் சரி நம்மளுக்கு தேவைப்பட்டு தூக்கிட்டு வந்துட்டேன்க்கா. ஏக்கா ஆமாக்கோ. ஏன் உத்தரவு உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையாக்கோ? இவ்வளவு எப்படி பண்றாலும் வேணா நீ அதை அப்படியே பார்த்துட்டு இருந்திருக்கா. என்ன நீ என்ன போடுறதுக்கிட்டு இருந்தா? செல்லத்தாயக்கா இந்த ஐடியா போட்டு கொடுத்ததே இந்த உத்தரவாசா தான். இதுல வேற நீங்க அவளுக்கு வேற இது பண்ணிட்டு இருக்கீங்க. ஏக்கா அது அது நான் ஒரு ஃப்ரிட்ஜ் மட்டும் இருந்துக்கா, அதை மட்டும் தூக்கிட்டு வந்தேன்க்கா. சரி, என்னதான் புத்தியோ தெரியல உங்களுக்கு. இப்படி மலையில சரி சும்மா சுத்த போறியன்னு பார்த்தா அங்க கிடைக்கிற பொருள் எல்லாம் தூக்கிட்டு வந்திருக்கேன்னு. ஏக்கா நான் கூட பரவாயில்லக்கா. அந்த இழுவ இருக்க பத்தியில மிக்ஸி, கிரைண்டர், வாஷிங் மிஷின் அவ்வளோத்தையும் தூக்கி விட்டாக்கோ. இருந்தாலும் நீங்க ரொம்ப மோசமா இருக்கேடி. என்னக்கா இதுல என்னக்கா தப்பு இருக்கு? அது பாருங்க, வீட்டுல வெளில வந்து அவ்வளவு பொருள் வெளியே அடிச்சிட்டு வந்திருக்கு. அதை நாங்க எடுத்துட்டு வந்தோம். எங்களுக்காச்சும் தேவைப்படும் அப்படின்னு எடுத்துட்டு வந்தோம். இல்லைன்னா அந்த பொருள் என்ன பண்ணும்? அது தண்ணிக்குள்ளேயே ஊறி அது பாட்டுக்கு வேஸ்டா வீணா போவோம். ஏன்னா இந்த வீட்டுக்காரங்க வந்து யூஸ் பண்ணாலும் பரவாயில்ல. அதுக்குன்னு ஒரு மனசாட்சி இல்லையாடி? ஏக்கா வேஸ்டா போற பொருளை நம்மளாச்சும் யூஸ் பண்ணி பத்திரப்படுத்தி வச்சுக்கிடுவோம். அதனாலதாக்கா எடுத்துட்டு வந்தோம். அதாச்சும் பரவாயில்லக்கா. அந்த இழுவ இருக்கால எல்இடி டிவி கிடைக்குமான்னு தேடிட்டு இருந்தா. அடத்து திருந்த மாட்டிய போலயே. எத்தனை புயல் மழை வந்தாலும் நீங்களும் திருந்த மாட்டிய போலயே. ஏக்கா விடுங்கக்கா விடுங்கக்கா. இப்படி கிடைச்சாதாக்கா உண்டு. இல்லைன்னா என் பீரியட்லாம் கேட்டா என்ன வேணும் நம்மளுக்கு வாங்கியே தர போறான். ஆமா, உடனே இப்படி சொல்லிடுவா. 7 ஊருக்கு வாயை நீட்டிடுவா. ஏக்கா 2 நாளா சரியான மழை பெஞ்சிருக்கு. இந்த முடியம்மா வெங்கக்கா ஆளையே பார்த்த மாதிரியே இல்லல்ல. இன்னைக்கு கூட மழை விட்டுட்டு என்ன ஆளை காணும்ல. தெரியலையே, அவளுக்கு 1000 வேலை இருக்கும். அவ வீட்டுக்குள்ளயும் தண்ணி வந்தாலும் வந்திருக்கும் நினைக்கிறேன். ஆடு மாடுவெல்லாம் கிடக்கல, எல்லாத்தையும் மேய்ச்சிட்டு எல்லாத்தையும் எங்க கட்டினாலும் தெரியல. பாவம் தான். ஆனா அவளை ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பான்னு நினைக்கிறேன் இந்த மழையில. ஆமாக்கா, ஆடு மாடு அளவா வளர்த்தா பரவாயில்ல. அவ ஏகப்பட்டது வளர்த்துருக்கா பத்தியில. அது அவளுக்கு வீட்டுக்குள்ளோடயே கஷ்டமா இருக்கும். பாவம், அந்த ஆடு மாடும் கிடந்து ஒரே கத்திட்டு தாங்க கிடந்து எனக்கு சவுண்டு கடிச்சு பாத்துக்கிடுங்க. ஆமா, இவளுக்கு உடனே சவுண்டு கேட்டுறேன். இவளே ஒரு நேரம் வீட்டுல இல்ல, ஃபுல்லா வெளியே சுத்திட்டு இருந்தா இவளுக்கு உடனே சவுண்டு கேட்டுரும். இல்ல உத்தரசா கேட்டுச்சு பத்துக்க. அப்படினாலும் இன்னைக்கு மழை நல்லா வேஸ்ட் அடி. இன்னைக்கு என்ன வெளியே வராம இருக்காளே? இங்க இன்னும் என் கண்ணிலே படலையே. நீங்களும் யாரும் பாத்தீங்களாக்கோ? ஏக்கா நாங்கெல்லாம் பாக்கலக்கா. அந்த இழுவைக்கு தானே பக்கத்து வீடு. எக்கோ நானும் பார்க்கலக்கா. எப்படினாலும் அந்த தண்ணி பிடிக்க கரெக்டாக தான்னு வந்து நிற்பா. காலையில 7 மணிக்கெலாம். இன்னைக்கு தண்ணி பிடிக்க கூட வரலையே. என்னாச்சுன்னு தெரியல. ஏதோ உடம்பு கிடம்பு சரியில்லையே என்னன்னு தெரியல. ஏன்னா அவள் தண்ணியை மட்டும் விடவே மாட்டா பார்த்துக்கிடுங்க. கரெக்டாக வந்து பிடிச்சி விடுவா. இன்னைக்கு தண்ணி பிடிக்க கூட வரலன்னா அப்பயே யோசிச்சேன். சரி தூங்கிருப்பா போல அப்படின்னு நினச்சிட்டு விட்டுட்டேன். அச்சுச்சோ, இந்த புயல் மழைன்னு வந்ததுல உடம்பு எதுவும் சரியில்லாம போயிட்டா என்னன்னு தெரியலையே. இல்லைன்னா வீட்டுக்குள்ள இருக்க மாட்டாளே. அப்பவே ஆடு மாடலாம் பத்திட்டு வெளியே வந்திருப்பாளே. இந்த வெளியோட தானே போவா ஆடுமிக்க. நானும் பார்க்கல பத்துக்க. ஏக்கா குளிர்லக்கா, அதாக்கா இழுத்து மூடிட்டு உறங்கிட்டு இடப்பாலா இருக்கும். சரி வாங்கடி, இங்க சும்மா தானே இருக்கோம். அப்படியே நடந்து போவோம். போயிட்டு எங்க எங்கெல்லாம் தண்ணி கட்டி கிடக்கு அப்படின்ட்டு அப்படியே பார்த்துட்டு அவளையும் பார்த்துட்டு வருவோம். என்னாச்சுன்னு தெரியல பத்தியா. சரி வாங்க அப்ப போவோம். அடே எப்ப இங்க எவ்வளவு தண்ணி கட்டி கிடக்கு, இன்னும் வத்தல போலயே. ஆமாடி, ஒரு சில இடத்துல இப்படிதான் கெட்டி கெட்டி கிடக்கும் பத்துக்கே. அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் கழிச்சு நல்லா வெயில் அடிச்சோன்னா அதே வத்திரும். இங்கனுக்குள்ள இவ்வளவு தண்ணியா தான் கிடக்கு என்ன. ஏ சின்ன பொண்ணு, அந்த அண்டாவை எடுத்துட்டு வந்துருவோமாடி. திரும்ப இதுல ஒரு ரவுண்டு போவோமா? அட போடி, அண்டா 1 இன்ச்சு கூட நவுறாது. இது சும்மா சுத்தோட தண்ணி கட்டி கிடக்குறதுக்கு. அண்டா உடல மொத்தமா உட்காந்துன்னு வச்சுக்கேன், மொத்தமா அவ்வளோ கீழே விழுந்து கிடக்க வேண்டியதுதான். பார்த்து வாங்கடி, வலிக்கி கிளிக்கி விழுந்துடாதியே. சரிக்கோ. ஏ முடியுமா முடியுமா? என்னக்கா கதவு திறந்து கிடக்கு? கூப்பிட்டா சத்தம் தர மாட்டேக்கா. வெளியே எங்கேயாச்சும் போயிட்டாலோ தெரியலையே எங்க போனான்ட்டு. முடியுமா? செல்லத்தாய்க்கா அதான் நான் சொன்னேன்ல, அவன் நல்லா உள்ள உறங்கிட்டு இருப்பான்ட்டு. ஏடி என்னடி லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க நீ? பாத்தி அவ உறங்கிட்டு இருக்கான்ட்டு. வா உள்ள போய் பாப்போம். நாளே வேற காணும், வெளியே வர காணும். உடம்பு கிடம்பு சரியில்லையே என்னன்னு தெரியல.
ஐயோ எப்பா என்ன குளிர் குளிருது. வெயில் இந்த கொளுத்து கொளுத்துது அப்படின்னு இப்படி குளிருதே. எம்மா எப்பா முடியலையே, குளிர் தாங்க முடியலையே, என்ன பண்ணுவேன்? மாத்திரை போட்டது ஜுரம் வேற என்ன நிக்கிற வழியே காணுமே. குளிர்ல அப்படியே கை கால்லாம் ஆடுதே. ஃபேன் போடாம இந்த குளிர் குளிருதே. அப்ப ஃபேன் எல்லாம் போட்டா செத்து போயிருவேன் போலயே. இவ என்னடி இப்படி மூடிட்டு படுத்திருக்கா? நான் தான் சொன்னேன்ல நல்லா மூடிட்டு உறங்குவான்ட்டு. எக்கா ஏதோ உடம்பு சரியில்லைன்னு நினைக்கேக்கா. மூஞ்சி பாருங்க ஒரு மாதிரி இருக்கு. ஏன் முடியுமா முடியுமா? யாரு? ஏடி நான் தாண்டி செல்லத்தாயி. என்னடி ஆச்சு? ஏண்டி உடம்பு கிடம்பு எதுவும் சரியில்லையா? எக்கா நீங்களாக்கா? எக்கா குளிர் ஜுரம் வந்துட்டுக்கா, முடியலக்கா. என்னது குளிர் ஜுரமா? ஒருவேளை இவ்வளவு நம்மளே மாதிரி மலையில கிடந்து நல்லா ஆட்ட போட்டிருப்பாளோ, அதை எப்படி படுத்து கிடக்கான்னு நினைக்கேன். ஏன் முடியுமா என்ன மலையில கலையில நினைச்சிட்டியா? ஏ முடியுமா என்ன மழை வந்தோடனே வெளியே சுத்த போயிட்டியோ? ஆனா போங்கடி, நான் என்ன சுத்துற நிலைமையிலையா இருக்கேன்? நானே அரபாடி கண்டிஷன்ல கிடக்கேன். இவ்வளவு வேற. ஆனா போங்கடி. ஏன் முடியுமா என்ன மழையில இருந்து நனைஞ்சிட்டியா? எக்கா ஆமாக்கா. முடியுமா இப்படி படுத்தே கிடக்காத, முதல்ல எழுந்து உட்காருடி. எக்கா ரொம்ப குளிருதுக்கா. என்னடி முடியுமா ரொம்ப குளிருதுங்க? ஏதாச்சும் ஆயிரம் போகுதுடி. ஏன் முடியுமா ஆஸ்பத்திரி போனியா இல்லையா? அவர் ஆஸ்பத்திரி போகும்போது வீட்லயே கிடந்தவர குளிர் ஜுரம் எப்படி சரியாமோ? செத்துக்கிட்டு போயிடாத, ஒழுங்கா வா ஆஸ்பத்திரிக்கு போவோம் வா. ஆஸ்பத்திரிக்கெல்லாம் வேண்டாண்டி. மாத்திரை போட்டிருக்கேன். சரியாவல நான் சாயந்தரம் போல பேய்கிடுறேன். ஏமா ஜுரம் தான் இப்படி. அடே எப்பா இவ்வளவு ஜுரம் அடிக்கி. நீ ஆஸ்பத்திரிக்கு போகாம இங்க சும்மா மூடிட்டு படுத்திருக்கா. வாடி ஆஸ்பத்திரிக்கு போவோம். ஏக்கா சாயந்தரம் வந்து என் வீட்டுக்காரர் கூட்டு போறேன்னு சொன்னாருக்கா. அவர் ஒருவேளை வர லேட் ஆயிட்டுன்னா நீங்க கூட்டு போங்கக்கா. சரிடி இப்பதானே மாத்திரை போட்டிருக்கா. சரி இப்ப சரியாவதானு பாப்போம். ஏடி எதுக்கடி மழையில நனைஞ்சா? எக்கா சரியான மழை பாத்தீங்களாக்கா? அவ்வளவு இந்த ஆடு மாடு அவ்வளவு நினைச்சு ஒரே கத்த ஆரம்பிச்சிட்டுக்கா. அதான்க்கா சரி அதை வேற இடத்துல மாத்தி கட்டலாம், அப்புறம் ஒரு 2-3 நாள் வீட்டுக்குள்ள கட்டலாம் அப்படின்ட்டு போனக்கா. அது என்னாச்சு, நான் ஃபுல்லா மழையில நினைச்சு கடைசியில எனக்கு காய்ச்சல் வந்ததுதான்க்கா மிச்சம். எப்பா நல்ல வேலை நம்மளுக்கு வரல. நம்ம நேத்து மழையில போட்ட ஆட்டத்துக்கு நம்மளுக்கு ஜுரம் வந்திருந்தா நம்மளும் இப்படிதான் படுத்திருக்கணும். நல்ல வேலை நம்ம தப்பிச்சிட்டோம். எடி இருந்தாலும் அதுக்கு ஒரு கொடை ஏதாச்சும் எடுத்துட்டு போயிருக்க கூடாது. இப்படி அடி மழையில நினைவாவே. எக்கா கொடை எடுத்துட்டு போய்தாக்கா இந்த நிலைமை. கொடை மட்டும் கொண்டு போலன்னா அப்பவே செத்துருப்பேன் போலக்கா. என்ன தண்ணி தெரியுமாக்கா, அப்படி ஒரு குளிருக்கா. ஏடி இந்த ஆடு மாடுகளுக்கு சாப்ப ஃபர்ஸ்ட் ஒழுங்கா கட்டடி. இவரு என்னமோ ஃபுல்லா மழை தான் பெய்யும் பத்துக்கு அடிக்கடி. வேற நீ என்ன நேரமா இப்படி போயிட்டு இருந்தா உனக்கு உடம்பு முடியாம தானே போவோம். ஏக்கா ஆமாக்கா அந்த மனுஷங்கிட்ட எவ்வளோ சொல்லியாச்சுக்கா. அப்படியே கண்டு காணாத மாதிரி இருக்காரு. இதுக்கப்புறமாச்சும் சாப்பிட்டு ஏதாவது நல்லா ஸ்ட்ராங்கா கட்டுறாரான்னு பாப்போம். முடியுமாடி சாப்பிட்டியா? எங்கடி பச்சை தண்ணி வாயில வைக்க முடியலடி. எதை எடுத்தாலும் ஒண்ணுமே கொமட்டுற மாதிரியே இருக்கு பத்துக்க. ஏடி நான் ஏதாச்சும் தோசை இட்லி ஏதாச்சும் செஞ்சு எடுத்துடட்டுமா? வேண்டாங்க, காலையிலேயே வீட்டுக்காரர் எல்லாம் செஞ்சு வச்சுட்டு தாங்க போயிருக்காரு. பரவாயில்ல நல்ல புருஷன். அதான் ஒன்னும் 2-3 நாளா பார்க்கவே இல்லை பத்துக்காத. ஆளை காணும்னு சொல்லிட்டு தான் வீடை தேடி வந்தோம். 2 நாளா மழை பத்தியா, அதனால வெளியே வரல பத்துக்க. இன்னொரு நாள் மழை பெஞ்சிருந்தா என் வீடு ஃபுல்லா தண்ணியா இருக்கும் பத்துக்க. இன்னைக்கு தான் காய்ச்சல் வந்து படுத்துட்டு நான் வேற எங்க இருந்து வெளியே வர முடியுமா? நான் காலையிலே யோசிச்சேன் பத்துக்க. நீ எப்பவுமே தண்ணி எடுக்க கரெக்டா வந்துருவா பத்தியா. இன்னைக்கு வரவே இல்லைன்னு யோசிச்சேன் ஏன் வராம இருக்கா அப்படின்ட்டு. சரி அப்புறம் நீ தூங்கிருப்பான்னு நினைச்சு நான் ஒன்னும் டிஸ்டர்ப் பண்ணல பத்துக்க. ஆமாடி இன்னைக்கு தண்ணி கூட எடுக்கலடி. சரி பரவாயில்ல விடு, உன் வரிசையை சேர்த்து இன்னைக்கு நானே பிடிச்சிட்டேன். நான் உனக்கு இன்னைக்கு தண்ணி எடுத்துட்டு வரேன். ஆளு எப்போ கிளம்போ தின்ன எப்போ காலியாவும் காத்து கிடந்திருக்கா. ஆளு வரலன்னு இன்னைக்கு அவ்வளவு தண்ணியை நீ பிடிச்சிருக்கா என்ன? ஏ சின்ன பொண்ணு, அதுக்குன்னு தண்ணி என்ன சும்மா விட முடியும்? சும்மா கையில் இருக்கிறவங்கள கிட்ட எல்லாம் முடியாம தான் என்ன பிடிக்க சொன்னான்னு பில்டப்பை போட்டு நான் அவளையும் பிடிச்சு விட்டேன் பத்துக்க. அடச்சி. சரி முடியுமா உடம்ப பாத்துக்க சரியா? ஏதாச்சும் அவசரம்னு போன் போடு சரியா? நான் வந்து பாக்கேன். வேற ஏதாச்சும் சாப்பாடு எதுவும் வேணாலும் சொல்லு, நான் எடுத்துட்டு வரேன் சரியா? சரிக்கோ. முடியுமா வெண்ணி ஏதாச்சும் வேணுமாடி? வேண்டாம் துரசா, இங்க இருக்கு நான் வேணா குடிச்சுக்கிறேன். ஏ முடியுமா ஆஸ்பத்திரிக்கு எதுவும் போனா சொல்லு சரியா? கூட்டு போறேன். வேற லூஸ் மாதிரி உட்காந்துட்டு கிடக்காத. சரி சின்ன பொண்ணு. சின்ன பொண்ணு நம்ம சப்ஸ்கிரைபர் நேம் எல்லாம் சொல்லிடுடி. ஹாய் மாஷா, ஹாய் விஜி, ஹாய் லக்ஷ்மி, ஹாய் பிரபா, ஹாய் மித்ரா, ஹாய் கவிநிலவு, ஹாய் லக்ஷ்மிபதி, ஹாய் சுகந்த், ஹாய் நிதர்ஷினி, ஹாய் உமர் பரக்கத், ஹாய் மகிஷாலினி, ஹாய் சாந்தி சங்கர். நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். டாடா பை பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.